இனியாவது முன்னெச்சரிக்கையோடு திமுக அரசு செயல்பட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி வலியுறுத்தல். மின்வாரிய பொறியாளர்கள் பற்றாக்குறை, கேபிள் பிரச்சினைகள் சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சிவசங்கர் உறுதி. சென்னை காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாம். புகார் மனுக்களை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு காவல் ஆணையாளர் அருண் உத்தரவு. SIR என்கிற பெயரில் போலி வாக்காளர்களை சேர்ப்பது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல். தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு. நவம்பர் 5 தாவேகா சிறப்பு பொதுக்குழு, விஜய் அறிவிப்பு. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அபினேஷ் நேரில் அழைத்து பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கிய விசிக தலைவர் திருமாவளவன். RK நகரில் முறையாக பணி செய்யாத தனியார் ஒப்பந்ததாரர் வெளுத்து வாங்கிய சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர். இந்த ஆண்டு இந்தியாவின் கடல்சார் துறையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி பேச்சு. மோன்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஹெலிகாப்டரில் ஆய்வு. காசாவில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல், 46 குழந்தைகள் உட்பட 104 பாலஸ்தீனியர்கள் பலி. துபாயில் திகிலூட்டும் வடிவிலான உணவு வகைகள், கல்லறை சவப்பெட்டி வடிவில் தயாரித்து விற்பனை. இளையோருக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீராங்கனை எட்வினா சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. ICC ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசை பட்டியல், இந்திய வீரர் ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்து அசத்தல். மோன்தா புயலின் தாக்கம், ஹைதராபாத்தில் தொடரும் மழை. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.